நம்மள நிறைய பேருக்கு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அந்த மனுஷன மாதிரி இருக்கணும், அந்த மனுஷன மாதிரி ஒர்க் பண்ணணும், அந்த மனுஷன மாதிரி வாழணும்னு நம்ம ரோல் மாடலா எடுத்து வாழ்ந்துட்டுருப்போம். ஆனா, நம்ம உண்மையிலேயே யார ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு தெரியுமா? அது யாருன்னா ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து 30 வருஷம் அப்பா, அம்மா கூட இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். 30 வருஷத்துக்கு மேல தான் தன்னுடைய ஊழியத்த, அதாவது இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு மனுஷகுமாரனா மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு பிறந்து வந்திருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த 30 வருஷம் கீழ்ப்படுதலுள்ள மகனா வளர்ந்தாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய அப்பா செஞ்சுட்டு இருந்த அந்த தச்சன் வேலையை செஞ்சு வளர்ந்தாரு. தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. மரணமே வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய பிதாவுடைய சித்தம் தன்னில் நிறைவேறட்டும்னு காத்திருந்தாரு. அதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரு. கூடவே இருந்து துரோகம் பண்ணவங்களையும் மன்னிச்சாரு. தன்னை கடைசி நிமிஷம் சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காக கூட ஜெபம் பண்ணாரு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்றதும் ஏசு கிறிஸ்து ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாரு. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணணுங்கிறதுக்கும் ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய ரோல் மாடல். ஒரு மனுஷன் தன்னுடைய முழு வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, அவருடைய வாயிலிருந்து வந்த ஓரோ வார்த்தைகளும் ஒவ்வொரு உவமைகளும் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் தான். இதுக்கு உலகத்தில் உள்ள மண்ணான மனுஷனை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய ரோல் மாடல் நமக்கு வேணுமா என்ன? அவர் காட்டின அந்த பாதையில் நடந்து அவரையே எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அவரை ஒரு நல்ல ரோல் மாடலாக எடுத்துகிட்டு உங்களுடைய லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு என்னைக்குனாலும் தவறுகள் வரலாம். எந்த மனுஷனும் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் மனுஷங்களை ரோல் மாடலாக எடுக்காமல் ஏசு கிறிஸ்துவ ரோல் மாடலாக எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க.